கனவுகள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். நீ பார்க்கும் தேசத்தையெல்லாம் உனக்கு தருவேன், மட்டுமல்ல கால் மிதிக்கும் இடத்தையும் உனக்கு தருவேன் என்றார். தொடக்க நூல் ஆதியாகமம் 12:1. இது ஆபிரகாம் கானான் தேசத்திற்குள் நுழையும் பொழுது ஆண்டவர் அவனிடம் கூறிய வார்த்தைகள். ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் நம்பி விசுவாச கண்களால் பார்த்தார். கானானை சுற்றி விசுவாசத்தோடு நடந்தார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் நாட்களிலோ, ஈசாக்கின் நாட்களிலோ, யாக்கோபின் நாட்களிலோ கானானை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. வாக்குமாறாத தேவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் தவறாத ஆண்டவர், இஸ்ரவேலரின் 430 வருட அடிமைத்தன வாழ்க்கைக்கு பிறகு அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர சித்தமானார். அதற்காக அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியிருந்தது. 40 வருடங்கள் பாலைவனத்தில் பிரயாணம் செய்ய வேண்டியதாயிருந்தது. முதலில் அவர்கள் கானானை நெருங்கி வந்தார்கள், பின் தூரத்தில் கண்டார்கள், பின் கானானுக்குள் நுழைந்தார்கள். 4வது கானானில் உள்ள 7 ஜாதிகளோடும் 31 ராஜாக்களோடும் யுத்தம் செய்து வெற்றி கண்டார்கள். அதன் பின்புதான் முழு கானானையும் சொந்தமாக்கி கொண்டார்கள். இதே போல்தான் அன்பானவர்களை நாமும் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்கானது ஒரு நாளும் நிறைவேற்றப்படாமல் போகாது. எப்படி நம் முற்பிதாக்கள் கானானை பார்க்காமலேயே அதை அடைவோம் என்று நம்பினார்களோ, அதே போல் நாமும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம். 2 கொரிந்தியர் 5:6. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தமானது நிறைவேற காலதாமதமாகலாம், தடைகள் வரலாம், சூழ்நிலைகள் பாதகமாக அமையலாம். ஆனால் என்ன வந்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு தத்தமானது நிச்சயம் நிறைவேறியே தீரும் என்று விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதை நாம் வாழும் நாட்களிலேயே பார்ப்போம் என்பதுதான் விவிலிய உண்மை. உதாரணமாக, உங்கள் பெண்ணின் திருமணத்திற்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜெபத்தில் உங்கள் மனதில் உங்கள் மகளுக்கு ஏற்ற மணமகனை விரைவில் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவரின் உயரம், படிப்பு, வேலை முதலியவற்றை உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் அதை உருவகப்படுத்தி, இறைவா, இப்படிப்பட்ட மணமகன் கிடைத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்பா, ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகட்டும், ஆனால் நீங்கள் நிச்சயம் எங்களுக்கு நல்ல குணசாலியான மகனைத்தான் எங்களுக்கு கொடுப்பீர் என்பதை நாங்கள் நம்பி அதற்காக இப்பொழுதே நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி ஜெபித்தால் நாம் விரும்பியபடியே நம் பெண்ணுக்கு மணமகனை ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறாக ஜெபித்த அநேகர் தம் விருப்பத்திற்கேற்ற திருமணம் நடந்ததை சாட்சிகளாக சொன்னதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இதே போன்று நம் பிள்ளைகளின் படிப்பு, எதிர்காலம், நம் தொழில், வேலை, வீடு போன்றவற்றை குறித்து ஜெபிக்கும் பொழுதும் நம் மனதில் ஆவியானவர் நமக்கு தெரிவிக்கும் காரியத்தை பிடித்து கொண்டு நன்றி கூறி ஜெபித்தால் நாம் நம் வாழ்வில் அற்புதத்தை காணலாம். 20 லட்சத்திற்கும் மேலான உறுப்பினர்களை கொரியாவில் கொண்டுள்ள பால் யாங்கிச்சோ என்ற போதகர் தனது சபையை ஆரம்பித்த பொழுது இருந்த உறுப்பினர்கள் 5 பேர் மட்டும்தான். ஆனால் அவர் ஜெபம் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவரிடம், உனது சபை கொரியாவிலேயே மிகப்பெரிய சபையாக இருக்கும் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தாராம். இதை உணர்ந்த பால் யாங்கிச்சோ ஒரு ஓலை கொட்டகையில் ஒரு பண உதவியும் இல்லாமல் தரையில் படுத்து உறங்கிக் கொண்டு சாப்பிட வழியில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் நான் எப்படி கொரியாவின் மிகப்பெரிய சபையை நிறுவ முடியும் என்று மாம்சீகத்தில் நினைப்பாராம். ஆனால் ஆவியானவர் என் மனதில் போட்ட இந்த கனவு நிச்சயம் பழிக்கும், ஏனென்றால் சொல்வது வாக்கு மாறாத என் ஆண்டவர் என்று சொல்லி மாம்சீகத்தை புறம்பே தள்ளிவிட்டு ஆவியில் ஜெபித்து பெரிய சபையின் போதகராக தன்னை நினைத்து ஆவியானவர் தன் மனதில் போட்ட அந்த கனவு நிறைவேற ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 மணி நேரம் அதற்காக ஜெபித்தாராம். விளைவு, அவர் கண்ட கனவு பழித்தது. உலகிலேயே மிகப்பெரிய சபையாக 5 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட சபை இப்பொழுது ஆண்டவருக்கு சாட்சி பகன்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாமும் அவரை போல ஜெபிப்போம். உபவாசித்து ஜெபித்து ஆவியானவர் கொடுக்கும் வாக்கை சுதந்திரித்து கொள்வோம். அன்பானவர்களே, இதற்கு தேவையானது ஒன்றுதான். ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டுமென்றால் நாம் உபவாசம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நிச்சயம் வெற்றி நமதே. ஆமென்.